ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ப்ளீட் எல்லோ யூடியூப் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. உங்களுக்கு சிஎஸ்கே மற்றும் இந்தியன் கிரிக்கெட் டீம்ஸை பற்றி லேட்டஸ்ட் நியூஸ் அண்ட் இன்சைட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் ப்ளீட் எல்லோ யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹர்திக் பாண்டியாவோட ஐபிஎல் சஸ்பெண்டடுக்கான காரணம் என்ன? ஃபர்ஸ்ட் மேட்ச்சுக்கு யாரை கேப்டனாக போட போகிறாங்க? எமர்ஜென்சியாக சவுத் ஆஃப்ரிக்கா கிளம்பிய இந்தியன் கிரிக்கெட் டீமோட ஃபீல்டிங் கோச் டெஸ்ட் டீம்லேருந்து தன்னை ட்ராப் பண்ணதை பற்றி வருத்தம் தெரிவிச்சிருக்காரு அஜிங்கியா ரஹானே. சிஎஸ்கே ப்ராக்டிஸ் கேம்பை பற்றி கிடைச்சிருக்க லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வாங்க எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். லாஸ்ட் இயர் ஐபிஎல்லில் எம்ஐ கேப்டனாக ஹர்திக் பாண்டியா அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் எம்ஐ மேனேஜ்மெண்ட் நினச்ச மாதிரி டீம் பர்ஃபார்ம் பண்ணலை. தொடக்கத்திலிருந்தே டீம் தடுமாறிக்கிட்டு தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாத மும்பையில் நடந்த எம்ஐ vs பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச்க்கு ஃபர்ஸ்ட் டைம் ஹர்திக் பாண்டியாக்கு ஸ்லோ ஓவர் காரணத்துக்காக ஃபைன் போட்டாங்க பிசிசிஐ. செகண்ட் டைம் எல்எஸ்ஜி கூட நடந்த அவே மேட்ச்லேயும் ஸ்லோ ஓவர் ரேட்டுக்காக ஹர்திக்கு ஃபைன் போட்டாங்க பிசிசிஐ. அதுக்கப்புறம் எம்ஐ லாஸ்ட் லீக் மேட்சான அவங்க ஹோம் கிரவுண்ட்லேயே நடந்த எம்ஐ vs எல்எஸ்ஜி மேட்ச்லேயும் ஸ்லோ ஓவர் காரணமாக ஹர்திக்கு 30% ஆஃப் மேட்ச் ஃபீஸையும் டீமில் விளையாடின மற்ற பிளேயர் இன்க்ளூடிங் இம்பேக்ட் பிளேயருக்கு சேர்த்து 12 lakhs இல்லைனா 50% ஆஃப் மேட்ச் ஃபீஸை ஃபைனாக போட்டாங்க பிசிசிஐ. ஒரு சீசனில் 3 ஸ்லோ ஓவர் ரேட்டட் ஃபைன் வாங்கினதுனால ஹர்திக்கு அடுத்த மேட்ச் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்கணும். ஆனால் அவங்க விளையாடின எம்ஐ vs எல்எஸ்ஜி மேட்ச் சீசனோட லாஸ்ட் கேம்ன்றதுனால அந்த சஸ்பென்ஷன் அப்படியே அடுத்த சீசனுக்கு கேரி ஆகிருக்கு. அதனால தான் ஹர்திக் சிஎஸ்கே vs எம்ஐ மேட்ச்க்கு சஸ்பெண்ட் ஆவார்னு எதிர்பார்க்கப்படுது. இந்தியன் கிரிக்கெட் டீமோட ஃபீல்டிங் கோச்சான மார்னே மார்க்கல் எமர்ஜென்சியாக டீமை விட்டு சவுத் ஆஃப்ரிக்கா கிளம்பியிருக்காரு. ரீசன் என்னன்னு அஃபிஷியலாக சொல்லலை. ஆனால் சில ரிப்போர்ட்ஸில் அவரோட அப்பா இறந்துட்டதாகவும் அதனால தான் அவர் அவசரமாக கிளம்பி சவுத் ஆஃப்ரிக்கா போயிருக்கிறதாகவும் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவர் எப்போ திரும்பி இந்தியன் டீமு கூட வந்து ஜாயின் பண்ணுவாருன்ற டீட்டெயில்ஸ் இன்னும் கிடைக்கல. ரஹானே ESPN கிரிக் இன்ஃபோக்கு லேட்டஸ்ட்டாக கொடுத்துருக்க இன்டர்வியூவில் அவரை இந்தியன் டீம்லேருந்து எதுக்கு ட்ராப் பண்ணாங்கன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியலன்றதை வருத்தமாக தெரிவிச்சிருக்காரு. அவர் கடைசியாக விளையாடின வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2023 கூட நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஃபைனலில். ஆனால் அதுக்கப்புறம் நடந்த சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸில் அவர் எடுப்பாங்கன்னு எதிர்பார்த்துருக்காரு. ஆனால் எடுக்கலை. இது வரைக்கும் அவர் டீமில் எடுக்காததுக்கான காரணம் என்னன்னு தெரியலன்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை எனக்கு பிஆர் டீம் இருந்திருந்தால் நானும் லைம்லைட்டில் இருந்திருப்பேன், என்கிட்டையும் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவரோட வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், சிஎஸ்கே ப்ராக்டிஸ் கேம்பை பற்றி கிடைச்சிருக்க லேட்டஸ்ட் அப்டேட் என்னென்னா February 25க்கு மேலே பிளேயர்ஸ் எல்லாமே சென்னை வர ஆரம்பிச்சிருவாங்கணும். இன்க்ளூடிங் எம்எஸ் தோனியும் சென்னை வந்துடுவாரணும். February 25லேருந்து March 1க்குள்ளே இன்டர்நேஷ்னல் கமிட்மெண்ட்டில் இல்லாத எல்லா பிளேயர்ஸும் சென்னை வந்துடுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் ஃபார் திஸ் சீசன். என்னோட கிரிக்கெட் அப்டேட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு அப்டேட் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.